அனந்தபுரத்தின் துடிப்பான கிராமத்தில் ராமன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். ராமன் ஒரு மரியாதைக்குரிய பெரியவர். அவரது ஞானம், நேர்மை மற்றும் அவரது குடும்பத்தின் மீதான பாசத்திற்காக கிராமம் முழுவதும் அறியப்பட்டார். ராமனின் இல்லறம் அறத்தின் மாதிரியாக இருந்தது. இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை மரியாதையுடன் நடத்தி வந்தார். ராமன் தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்வது, சிறிய பண்ணையை நிர்வகிப்பது மற்றும் சமூகத்திற்கு பங்களிப்பது போன்ற தனது பொறுப்புகளை எவ்வாறு சமப்படுத்தினார் என்பதை கிராமவாசிகள் அடிக்கடி கவனித்தனர். நேர்மை மற்றும் அறம் ஆகிய கொள்கைகளில் வேரூன்றிய நோக்கத்துடன் அனைத்தையும் செய்தார். ஒரு நாள் இப்பகுதியின் அரசன் ராமனின் ஆரம் சார்ந்த வாழ்க்கை கதைகளால் ஈர்க்கப்பட்டு அனந்தபுரத்திற்கு செல்ல முடிவு செய்தார். சாதனைகளுக்காக மட்டுமின்றி அவர் வாழ்ந்த விதத்திற்காகவும் அனைவராலும் பாராட்டப்பட்ட ராமனை சந்திக்க விரும்பினார். அரசன் கிராமத்திற்கு வந்ததும் ராமன் பணிவாகவும் மரியாதையுடனும் வரவேற்றார். ராமனின் இல்லத்தின் எளிமையையும் அவரது குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரிடமிருந்தும் வெளிப்படும் மகிழ்ச்சியையும் அரசர் கவனித்தார். ஆர்வத்துடன் அரசன் ராமனை பார்த்து, ராமா, உன்னை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வுலகில் சிலர் செல்வத்தின் மூலமாகவும் வேறு சிலர் அதிகாரம் அல்லது அறிவின் மூலமாகவும் மேன்மைக்காக பாடுபடுகிறார்கள். ஆனால் முயற்சி செய்பவர்களில் நீ பெரியவனாக பேசப்படுகிறாய். சொல்லுங்கள், உன் வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டார். ராமன் சிரித்துக்கொண்டே, அரசே, குடும்பத்தில் நல்லொழுக்கத்துடன் வாழ்வதில் ரகசியம் உள்ளது. ஒரு மனிதனின் முதல் மற்றும் முக்கிய கடமை அவனது குடும்பத்திற்கு என்று நான் நம்புகிறேன். ஒருவரின் குடும்பம் இணக்கமாகவும் நல்லொழுக்கமாகவும் இருக்கும்போது மற்ற அனைத்தும் இடத்திலும் தர்மத்தின்படி வாழ்வதற்கும், அன்பான கணவனாகவும் அக்கறையுள்ள தந்தையாக இருப்பதற்கும் மற்றும் சமூகத்தின் பொறுப்பான மனிதராகவும் இருக்க முடியும். குடும்பத்திற்குள் நாம் இருக்கும்போது அன்பு, பொறுமை, தியாகம் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் மதிப்புகளை கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்கான கடமைகளில் சிறந்து விளங்கினால் அவன் ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுகிறான் என்று பதிலளித்தார். ராமனின் வார்த்தைகளால் மன்னன் மிகவும் நெகிழ்ந்தார். பலர் வெளி சாதனைகள் மூலம் மகத்துவத்தை தேடும் வேளையில் எளிய ஆனால் ஆழமான நல்லொழுக்கமுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதில் உண்மையான மேன்மை காணப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு நிறைவான வாழ்க்கையின் சாராம்சம் அதிகாரத்தையோ புகழையோ தேடுவதல்ல, மாறாக குடும்பத்திற்குள் அன்பு மற்றும் கடமையின் பிணைப்பை வளர்ப்பதில் ராமனின் ஞானம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. ராமன் கதை நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு பாடமாக மாறியது. ராமனின் வாழ்க்கை இயல்பினான், இயல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை என்ற குறளின் உண்மையை நிரூபித்தது.